இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நமக்கு தலையில ஏற்படுற முடி உதிர்வை கண்ட்ரோல் பண்ணி, முடி வளர்ச்சிக்கு தேவையான 2 ஹேர் ஆயில பத்தி இந்த வீடியோல வந்து டீடைல்டா பார்க்க போறோம். அது என்னென்ன ஹேர் ஆயில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்துலேகா பிரிங் ஆயில், கெஸ்கிங் ஆயுர்வேதிக் மெடிசினல் ஹேர் ஆயில். இந்த 2 ஹேர் ஆயில்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, ஆயுர்வேதிக் இன்கிரிடியன்ட்ஸ்னால ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. இந்த இந்துலேகா பிரிங் ஆயில் பார்த்தீங்கன்னா, பிரிங்ராஜ், ஆம்லா, ஆலோவேரா, நீம் இது மாதிரியான ஆயுர்வேதிக் ஹெர்ப்னால ஃபார்முலேட் பண்ணப்பட்ட ஒரு ஹேர் ஆயில்னா இந்த இந்துலேகா பிரிங் ஆயில். இந்த இந்துலேகா பிரிங் ஆயில் வந்து ஜென்ரலா எதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கேல்ப்ல ஏற்படுற ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஒரு நியூ ஹேர் growth வந்து ப்ரோமோட் பண்றதுக்காக இந்த இந்துலேகா பிரிங் ஆயில வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த இந்துலேகா பிரிங் ஆயில உள்ள கீ இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, பிரிங்ராஜ், ஆம்லா, ஆலோவேரா, நீம், வெர்ஜின் கோகோனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில். இந்த ஹேர் ஆயில உள்ள ஒவ்வொரு இன்கிரிடியன்ட்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு ஏற்படுற ஹேர் கேர் ரிலேட்டட் ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணுது. என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் வந்து என்னென்ன ப்ராப்ளத்தை சரி பண்ணுது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இந்த பிரிங்ராஜ் பாத்தீங்கன்னா ஒரு ஆயுர்வேதான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல கிங் ஆஃப் ஹேர்னா இந்த பிரிங்ராஜை சொல்லலாம். இந்த பிரிங்ராஜ் வந்து நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கேல்ப்ல ஏற்படுற ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்றது மட்டுமல்லாம ஒரு நியூ ஹேர் growthக்கு வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணுது. அடுத்து இந்த ஆம்லா இன்கிரிடியன்ட்ஸ் வந்து நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நம்மளோட ஹேர் பிரேக்கேஜை வந்து ரெடியூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாம ப்ரீமெச்சூர் கிரேயிங் வந்து பிரிவென்ட் பண்ணுது. இந்த ப்ரீமெச்சூர் கிரேயிங்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஏஜ் ஆகாம முன்கூட்டியே வந்து முடியல நரைக்க ஆரம்பிக்கும். இது மாதிரி முன்கூட்டி ஏற்படுற நிறையெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆம்லா இன்கிரிடியன்ட்ஸ் வந்து நமக்கு வந்து பிரிவென்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஹேர் வந்து திக்காவும் ஷைனாவும் வளர்றதுக்கு இந்த ஆம்லா இன்கிரிடியன்ட்ஸ் தான் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. அடுத்து இந்த ஆலோவேரா இன்கிரிடியன்ட்ஸ் வந்து நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கேல்ப்ல உள்ள இந்த ட்ரைனஸ்லாம் பாத்தீங்கன்னா ஹைட்ரேட் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஆலோவேரா இன்கிரிடியன்ட்ஸோட ஒர்க்கா இருக்கு. அடுத்து நீம் இன்கிரிடியன்ட்ஸோட ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நீம் இன்கிரிடியன்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஜெனரலாவே பாத்தீங்கன்னா ஒரு ஆன்டி ஃபங்கல் அண்ட் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டியா செயல்படும். இது வந்து நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கேல்ப்ல ஏற்படக்கூடிய டேண்ட்ரஃப், இரிட்டேஷன் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணும். அடுத்து இந்த இந்துலேகா பிரிங் ஆயில்ல உள்ள அடுத்த ஒரு இன்கிரிடியன்ட்ஸ் என்ன சொல்லலாம்னா வெர்ஜின் கோகோனட் ஆயில். இந்த வெர்ஜின் கோகோனட் ஆயில் வந்து நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கேல்ப்க்கு தேவையான ஊட்டச்சத்தெல்லாம் கொடுக்கறது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வெர்ஜின் கோகோனட் ஆயிலோட ஒர்க்கா இருக்கு. ஜெனரலாவே முடி வந்து வளரணும்னா அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்ன சொல்லலாம்னா புரோட்டீன் சொல்லலாம். ஹேர்ல ஏற்படுற இந்த புரோட்டீன் லாசஸ்லாம் ரெடியூஸ் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வெர்ஜின் கோகோனட் ஆயிலோட ஒர்க்கா இருக்கு. அடுத்து ஆல்மண்ட் ஆயில். இந்த ஆல்மண்ட் ஆயில் இன்கிரிடியன்ட்ஸோட ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கேல்ப்ல உள்ள இந்த ட்ரைனஸ்லாம் பாத்தீங்கன்னா ரெடியூஸ் பண்றது மட்டும் இல்லாம நம்மளோட ஹேர் பாத்தீங்கன்னா ஷாஃப்டாவும் சைனாவும் growth ஆறதுக்கு இந்த ஆல்மண்ட் இன்கிரிடியன்ட்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஜெனரலாவே இந்த இந்துலேகா பிரிங் ஆயில் ஹேர் ஆயில வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, உங்களோட ஸ்கேல்ப்ல ஏற்படுற ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆறது மட்டும் இல்லாம ஒரு நியூ ஹேர் growthக்கு வந்து இந்த இந்துலேகா பிரிங் ஆயில் வந்து சப்போர்ட் பண்ணும். அதுவும் இல்லாம இந்த இந்துலேகா பிரிங் ஆயில் வந்து யூஸ் பண்றதுனால நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு என்ன தேவையான ஊட்டச்சத்து தேவையோ அந்த ஊட்டச்சத்தை வந்து இந்த இந்துலேகா பிரிங் ஆயில் வந்து கொடுக்குது. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஸ்கேல்ப்ல உள்ள ஆன்டி டேண்ட்ரஃப்லாம் ரெடியூஸ் பண்றது, ப்ரீமெச்சூர் கிரேயிங்லாம் பிரிவென்ட் பண்ணுது. அதாவது முன்கூட்டி ஏற்படுற நிறையெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இந்துலேகா பிரிங் ஆயில வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா அது கம்மியாகுது. யாருக்கெல்லாம் ட்ரை ஸ்கேல்ப் டைப் இருக்கோ அவங்களுக்குலாம் இந்த இந்துலேகா பிரிங் ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்கேல்ப்ல ஏற்படுற ட்ரைனஸ்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயில் வந்து ரெடியூஸ் பண்ணுது. அடுத்து கெஸ்கிங் ஆயுர்வேதிக் மெடிசினல் ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயிலை பத்தி பார்ப்போம். இந்த ஹேர் ஆயில் வந்து எப்படி ஃபார்முலேட் பண்ணிருக்காங்கன்னா, பிரிங்ராஜ், ஆம்லா, பிராக்மி, துளசி, நீம், ஆலோவேரா இது மாதிரியான ஆயுர்வேதிக் ஹெர்ப்னால ஃபார்முலேட் பண்ணிருக்காங்க. இந்த கெஸ்கிங்கை வந்து ஜென்ரலா எதுக்கு டிசைன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏற்படுற ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கும் ஒரு நியூ ஹேர் growthக்கு வந்து ப்ரோமோட் பண்றதுக்கும் இந்த ஹேர் ஆயிலையும் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. நம்ம பார்த்த 2 ஹேர் ஆயிலுமே பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஆயுர்வேதிக் ஹெர்ப்னால ஃபார்முலேட் பண்ணப்பட்ட ஒரு ஹேர் ஆயில்ஸ். இந்த கெஸ்கிங் ஆயுர்வேதிக் மெடிசினல் ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயில்ல உள்ள இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா, பிரிங்ராஜ், ஆம்லா, பிராக்மி, துளசி, நீம், ஆலோவேரா இது மாதிரியான கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 21 இன்கிரிடியன்ட்ஸ்னால இந்த கெஸ்கிங்கை வந்து ஃபார்முலேட் பண்ணிருக்காங்க. 21 இன்கிரிடியன்ட்ஸ் நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இந்த கெஸ்கிங் ஆயுர்வேதிக் மெடிசினல் ஹேர் ஆயில்ல உள்ள கீ இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்ன, அதோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறது மட்டும் பார்ப்போம். இந்த கெஸ்கிங் ஹேர் ஆயில்ல உள்ள ஒரு முக்கியமான இன்கிரிடியன்ட்ஸ் என்ன சொல்லலாம்னா பிரிங்ராஜ். இந்த பிரிங்ராஜ் தான் பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப்ல ஏற்படுற ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்றது மட்டும் இல்லாம ஒரு நியூ ஹேர் growthக்கு இந்த பிரிங்ராஜ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இந்த ஆம்லா இன்கிரிடியன்ட்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹேர்ல ஏற்படுற பிரேக்கேஜை வந்து ரெடியூஸ் பண்றது மட்டும் இல்லாம நமக்கு ஏற்படுற ப்ரீமெச்சூர் கிரேயிங்கை வந்து பிரிவென்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஹேர் பாத்தீங்கன்னா ஒரு தின்னாவும் ஷைனாவும் வளர்றதுக்கு இந்த ஆம்லா இன்கிரிடியன்ட்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து இந்த கெஸ்கிங்ல உள்ள ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்கிரிடியன்ட்ஸ் என்ன சொல்லலாம்னா துளசி. இந்த இன்கிரிடியன்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்கேல்ப்பை வந்து மெயின்டைன் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த துளசி இன்கிரிடியன்ட்ஸோட ஒர்க்கா இருக்கு. அடுத்து பிராக்மி இன்கிரிடியன்ட்ஸ். இந்த பிராக்மி இன்கிரிடியன்ட்ஸ் வந்து நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கேல்ப் ஹெல்த்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஹேர் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரென்த்தா க்ரோ ஆறதுக்கு இந்த பிராக்மி இன்கிரிடியன்ட்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து இந்த கெஸ்கிங்ல உள்ள அடுத்த முக்கியமான இன்கிரிடியன்ட்ஸ் என்ன சொல்லலாம்னா நீம். இந்த நீம் பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா ஒரு ஆன்டி ஃபங்கல் அண்ட் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டியா செயல்படுது. இதனால பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப்ல உள்ள டேண்ட்ரஃப்லாம் ரெடியூஸ் பண்றது மட்டும் இல்லாம நம்மளோட ஸ்கேல்ப்ல உள்ள அந்த இரிட்டேஷன், இச்சிங் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணுது. அடுத்து இந்த ஆலோவேரா இன்கிரிடியன்ட்ஸ் வந்து நமக்கு என்ன ப்ராப்ளத்தை சரி பண்ணுது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கேல்ப்ல உள்ள இந்த ட்ரைனஸ்லாம் பாத்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணி மாய்ச்சர் பண்ணுது. இந்த கெஸ்கிங் ஆயுர்வேதிக் மெடிசினல் ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயில நம்ம யூஸ் பண்ணா ஓவராலா நமக்கு என்னென்ன பெனிஃபிட் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கேல்ப்ல ஏற்படுற ஹேர் ஃபாலை வந்து
ரெடியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நியூ ஹேர் க்ரோத்துக்கு வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ண சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேர் ரூட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, ப்ரீமெச்சூர் கிரேயிங்கை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது, நம்மளோட ஸ்கேல்பில் ஏற்படுற இந்த டேண்ட்ரஃப்லாம் ரெடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கேல்பில் ஏற்படுற ட்ரைனஸ்லாம் ரெடியூஸ் பண்ணுறது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்போட ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கெஸ்கிங் ஆயுர்வேதிக் மெடிசினல் ஹேர் ஆயிலை வந்து நம்ம யூஸ் பண்ணால் இந்த பெனிஃபிட்டை வந்து நமக்கு ஏற்படுத்துது. கன்க்ளூஷனாக இந்த ரெண்டு ஹேர் ஆயில், அதாவது இந்துலேக்கா அண்ட் கெஸ்கிங், இந்த ரெண்டு ஹேர் ஆயிலுமே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளோட ஸ்கேல்பில் ஏற்படுற ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஒரு நியூ ஹேர் க்ரோத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கும் இந்த ரெண்டு ஹேர் ஆயிலுமே டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ஹேர் ஆயிலுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சேம் கீ இன்கிரீடியன்ஸ்னால தான் ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹேர் ஆயிலுமே பார்த்தீங்கன்னா சேம் பெனிஃபிட்டை தான் நம்மளுக்கு கொடுக்குது. நீங்கள் இந்த ஹேர் ஆயில்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெண்டு ஹேர் ஆயிலுக்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.